Hi viewers, welcome to Samayal. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை தீபம் அப்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்ல ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஃபெஸ்டிவல் பேஸ்டு எப்படி கொடுப்பேனோ அதே மாதிரி இப்போது கார்த்திகை பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சோப்புனுடைய பவுடர் போட்டு பழைய விளக்கு இருந்ததுன்னா அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் அலம்பி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புது விளக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை ஒரு நல்ல தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் அதை மூழ்கி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வெயிலில் நீங்கள் உணர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதுதான் ஆக்சுவல் ப்ரிப்ரேஷனு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தட்டில் நல்ல பெரிய தாம்பாளம் தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டில் எடுத்து இந்த மாதிரி அகல் விளக்கு மண் விளக்குங்கள்லாம் ஒரு தட்டில் நிறைய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் குழைச்சி இந்த ஜான்சன்ஸ் பட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்குலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிராஸு வெங்கலம் அந்த மாதிரி விளக்குங்கள்லாம் எடுத்து இன்னொரு ஒரு தாம்பாளம் வச்சு நீங்கள் அதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கும்போது பஞ்சு திரி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த பஞ்சு திரின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது நின்று எரியும். அந்த பஞ்சு திரி மெலிசாக இருந்ததுன்னா 2 திரி போட்டு நீங்கள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றலாம். அதுக்கப்புறம் திரிகளை நல்லா இந்த மாதிரி ஆர்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றணும். அதை எப்படி ஏற்றணும் அப்படின்றத நான் இங்கே பாருங்கள், நான் அந்த பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன். அதாவது பேக் சைட்லேருந்து நீங்கள் விளக்கு இன்னொரு ஒரு விளக்கில் ஏற்றி அது பேக் சைட்லேருந்து நீங்கள் ஏற்றிண்டு வரணும். அப்போ தான் கை சுடாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திரியை கொஞ்சம் முன்னாடி இழுத்து வைங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஏற்றுறதுக்கு அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பின்னாடியிலேருந்து நான் ஏற்றிண்டு வந்திருப்பேன். ஏன்னா இந்த தட்டில் ஃபுல்லாக நீங்கள் வச்சு நீங்கள் ஏற்றுறச்ச முன்னாடி ஏற்றிட்டேன்னா உங்களுக்கு கை சுடும். அப்போது அதே மாதிரி தான் பார்த்து நீங்கள் ஏற்றி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்புறம் கண்டிப்பாக 27 விளக்கு கவுண்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஏற்றணும். அப்புறம் இழக்கோலம் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வாசலில் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க. படிக்கோலம் போட்டால் ரொம்பவே விசேஷம். அந்த அன்னைக்கு முருகப்பெருமான் அப்புறம் சிவபெருமான் ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், பிராஸ் ஐட்டம் முன்னாடி நாளே நம்ம எப்படி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பிக்சரில் நீங்கள் பார்க்குறது. நீங்கள் இதை எல்லாமே இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயாக இருந்ததுன்னா அது டிஷ்யூ பேப்பரில் அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டு கொஞ்சமாக புளி போடுங்க. எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டு ஒரு 10 நிமிஷம் புளி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இடுக்கி வச்சு அதை வெளியில் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பாத்திரம் நம்ம நிறைய தேய்ச்சி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இங்கே பலன்னு உங்களுக்கு பாத்திரங்கள் ரெடி ஆகிடும். ஆனால் எக்காரணத்தை கொண்ட விக்கிரகங்கள் எதுவும் நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் நல்லா பலன்னு ஆகிடும். விளக்குலாம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் மேண்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய கைடன்ஸ்லாம் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட
தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பேசிஸில் நீங்களும் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு கண்டிப்பாக பொரி உருண்டை பண்ணணும். பொரி உருண்டை, அதாவது அவல், இது நெற்பொரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து பொரி உருண்டை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அப்பம் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்வீட் அப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நெய்வேத்தியம்லாம் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா அந்த அன்னைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என்னென்ன ரேஷியோ அப்படின்றதெல்லாம் வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன். அது வந்து லிங்க்கில் நீங்கள் போய் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இருக்கும். என்ன ஸ்லோகம் அப்படி படிக்கணும் அந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரசிம்மருக்கு கண்டிப்பாக வந்து ஸ்லோகம் சொல்லலாம். நரசிம்மருடைய கோவிலில் நரசிம்மருடைய சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிரதட்சணம் பண்ணலாம். ரொம்பவே விசேஷம் இப்போ கார்த்திகை மாதத்தில். அப்படி இல்லைன்னா முருகர், சிவபெருமான் ரிலேட்டடாக எந்த ஸ்லோகம் இருக்கோ அதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். அவங்கவுங்க ஆத்து பிரகாரம், வழக்கம் பிரகாரம் நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நரசிம்மருக்கு வந்து விமோர்ச்சனம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சொல்லலாம். அப்படின்னால மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் இதை வந்து சொல்லலாம். அதாவது ஸ்லோகம் ரெகுலராக வாசிக்கிறவாளுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்படி இது இல்லை அப்படின்னு எங்களுக்கு நாங்களும் வாசிக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள், உக்கிரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு 4 வரி இருக்குது பாருங்கள். இதை கண்டிப்பாக உங்களால் பாராயணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ரொம்பவே விசேஷம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். டைமிங்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்து